வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம அனைத்து விதமான விட்டமின்கள் நிறைஞ்ச ஒரு ஜூஸ் பார்க்கலாம். அதாவது ஆப்பிள், பீட்ரூட், கேரட் ஏபிசி ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏபிசி ஜூஸை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கேன்சர் செல்ஸ் இருந்துச்சுன்னா அதை அழிச்சிடும். இன்னும் குடல்களுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் ஹார்ட் அட்டாக் வராது, ஹை பிளட் ப்ரெஷரையும் குறைக்கும்னு சொல்கிறாங்க. இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் அப்பப்போ செஞ்சு குடிக்கணும். இன்னும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பெஸ்ட் ஜூஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம எடுத்து வச்சுருந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்குனதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. நல்லா திக்கான பேஸ்ட்டாக ஜூஸ் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன ஜாரில் போட்டு அரைக்கிறேன். நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா பெரிய ஜூஸர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் நான் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அல்லது லெமன் ஜூஸ் வேண்டாம் அப்படின்னா இஞ்சி கூட லைட்டாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிடுங்க. ஈவினிங் குடிக்கிறதா இருந்தால் சாயங்காலம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபில்டர் பண்ணி நம்ம ஜூஸாக குடிக்க வேண்டியதான். இதோடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்காது. ஏன்னு சொன்னால் இதில் ஆப்பிள், பீட்ரூட், கேரட் 3லையுமே ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சுகர்லாம் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்ட்ரா வச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.